வீடியோவில் டாடா பஞ்சுக்கு நம்ம டேம்பிங் ஷீட் ஓட்ட போகிறோம். இந்த கார் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் ஆப்ஷன் கார். இந்த காரில் ஆல்ரெடி ஆடியோ ப்ளஸ் ஸ்பீக்கர்ஸு 4 டோர் எல்லாமே வந்துடும். இந்த காரில் வந்து கஸ்டமருக்கு என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா, வால்யூம் அதிகமாக வச்சா ஒரே நாய்ஸாக இருக்குது, ஒரே இறைச்சலாக இருக்குது, ஒரு ஆடியோ வந்து ஒரு டைட்டாக இல்லை அப்படிங்கிற கம்ப்ளைண்ட்டு. அப்போ கஸ்டமருக்கு நம்ம சொன்னோம், ஆனால் இந்த காரில் வந்து டேம்பிங் ஷீட் ஓட்டினா நீங்கள் சொன்ன எல்லா கம்ப்ளைண்ட்டுமே சரியாயிரும். டேம்பிங் ஷீட் ஓட்டுறதுனால என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆடியோ பாட்டு கேட்கறதுக்கு நல்ல ஒரு ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ வரக்கூடிய லேட்டஸ்ட் கார்ல எல்லாம் அதோடைய மெட்டல் திக்னஸ் பார்த்தீங்கன்னா 1.8 அந்த மாதிரி கம்மியாக தான் குவாலிட்டியில் கொடுக்குறாங்க. அப்போ ஆடியோ கேட்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஹைரன் ஆடியோ பண்ணுறீங்க, ஒரு சப்வூஃபர் பண்ணுறீங்க, நல்ல சவுண்டு வச்சு நீங்கள் ஆடியோ பாட்டு கேட்பீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கிளியரான ஒரு எஃபெக்ட் வந்து கிடைக்காது. ஒரு சின்ன ஒரு நாய்ஸு, ஒரு வைப்ரேஷனு, ஒரு சவுண்டு வைக்கும்போது ஒரு கிரங் மாதிரியெல்லாம் ஃபீல் கேட்கும் உங்களுக்கு. அது எல்லாமே அரெஸ்ட் பண்ணுறதுக்கு வேண்டி நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேம்பிங் அப்படிங்கிற சொல்யூஷன் ஒன்று நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இந்த காரில் வந்து மிண்டா அப்படிங்கிற பிராண்டில் எடுத்து நம்ம 2.2 mm 4 டோருக்குமே நம்ம இன்னர் அவுட்டர் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதோடைய பாட்டு கேட்குற கிளாரிட்டி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த டேம்பிங் ஷீட் ஓட்டுறதுனால இதுக்கு முன்னாடி வந்துட்டு இருந்த அம்பாசெடர் கார்ல பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அதோட திக்னஸ் தகுடு குவாலிட்டி இருக்கும் மெட்டல், அந்த குவாலிட்டியில் வந்து இப்போ இருக்கிற காரை வந்து நம்ம கொண்டு போகலாம். கொண்டு வரனால என்ன ஃபீலுன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ கேட்கறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அதுதான் அதோடைய டிஃப்ரெண்ட்டு. அதேமாதிரி சூடு பார்த்தீங்கன்னா ஹீட்டெல்லாம் உள்ளே வராது. ஏதாவது நம்ம கார் டேமேஜ் ஆனாலும் பெரிய அளவில் வந்து அதோடைய தாக்கம் வந்து இருக்காது. அது எல்லாமே உங்களுக்கு கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணும். உங்களுக்கு அந்த டேம்பிங் ஷீட்டு ஒட்டுனதுக்கப்புறம் அந்த கார் யூஸ் பண்ணுறதுக்கே கண்டிப்பாக ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். டோர் சாத்தும்போது அந்த டிஃப்ரெண்ட் தெரியும் உங்களுக்கு. வண்டி டிரைவ் பண்ணும்போது அந்த வாப்ளிங்கு, அந்த ரோட் நாய்ஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக அரெஸ்ட் ஆகும். விஷயம் தெரிஞ்சவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா புது கார் வாங்கினோன்னே மேக்ஸிமம் டேம்பிங் ஷீட் ஒட்டிடுவாங்க. இந்த டேம்பிங் ஷீட்டு பார்த்தீங்கன்னா 2.2 mm இதோடைய சவுண்ட் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இப்போ நீங்கள் கேட்ட சவுண்டு பார்த்தீங்கன்னா டேம்பிங் ஷீட்டு ஒட்டுறதுக்கு முன்னாடி இருந்த சவுண்டு, டேம்பிங் ஷீட்டு ஒட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குது அதோடைய சவுண்டுன்னு பாருங்கள். ஒரு நார்மல் கார் ஓட்டுறதுக்கும் டிரைவ் பண்ணுறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கும், ஒரு டேம்பிங் ஷீட் ஒட்டின காரை டிரைவ் பண்ணுறதுக்கும் பாட்டு கேட்கறதுக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். நார்மல் காருக்கும் டேம்பிங் ஷீட் ஒட்டின காருக்கும் கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் இருக்கும். உங்கள் காரில் இன்னும் ஒட்டலைன்னா தாராளமாக ஒட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த காரில் ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கோம். பாட்டு கேட்குறோம், எந்த அளவுக்கு அதோட கிளாரிட்டி நீங்களே பாருங்கள். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு சப்போர்ட் பண்ணுங்கள். கார் அக்சசரிஸ், எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இந்த டேம்பிங் ஷீட் வேணும்னாலும் மெசேஜ் பண்ணுங்கள். நம்ம ஆல் ஓவர் இந்தியா கொரியர் பண்ணிட்டு இருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கங்க.